வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் பாதகம் செய்யுமா பத்தி பார்க்கலாம். இப்ப பாதகாதிபதி பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்ப பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப லக்னங்கள் 12 லக்னங்கள் இருக்கு. இந்த 12 லக்னத்துக்கு நம்ம முன்னோர்கள் 3 விதமாக பிரித்து இருக்காங்க. சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு. இந்த லக்னங்களுக்கெல்லாம் எந்தெந்த இடங்கள் பாதகஸ்தானம் பத்தி சொல்லிட்டு நான் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் நின்றால், அதாவது பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் பாதகம் செய்யுமா பத்தி பேசலாம். சரிங்களா? இப்ப சரம், ஸ்திரம், உபய லக்னங்களுக்கு எந்தெந்த இடங்கள் பாதகஸ்தானமா வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமா வருங்க. சரிங்களா? அடுத்தது உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும். இது இந்த ஸ்தானங்கள் ஸ்தரம், ஸ்திரம், உபயம் இடங்களுக்கு இந்த 11, 7, 9 இந்த ஸ்தானங்கள்லாம் பாதகஸ்தானமா வருங்க. இந்த பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் பாதகம் செய்யுமா அப்படின்னா, அது என்ன மாதிரி அமைப்பு பத்தி இப்ப நான் பார்த்து சொல்றேன். இப்ப சர லக்னுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் அந்த ஸ்தானாதிபதியை ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் சரிங்க, அதோடைய திசையில கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. சரிங்களா? இப்ப அவர் வலுத்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி நின்று திசை நடந்தாலும் சரிங்க, அந்த ஜாதகருக்கு குடும்பஸ்தானமோ 7ஆம் இடமோ அல்லது பஞ்சமஸ்தானமோ ஏதாவது எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ, அவங்களுடைய புக்தி அந்த பாதக ஸ்தானாதிபதியுடைய திசையில சம்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பா அதுக்குண்டான பாதிப்பு அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா நடக்குங்க. உயிர் காரகமோ பொருள் காரகமோ ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு கண்டிப்பா அந்த பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியை ஆட்சி பெற்று திசை நடந்தாலும் பாதகத்தை தன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி ஸ்திர லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்க. இப்ப அதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அது என்னன்னு உபய லக்னத்துக்கு சொல்லிட்டு நான் ஸ்திர லக்னத்துக்கு வரேன். சரிங்களா? அதனால ஸ்திர லக்னத்தை 3ஆவதா நான் சொன்னேன். இப்ப உபய லக்னத்தை பத்தி பார்க்கலாம். உபய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 4 மூலை வருது இல்லைங்களா? இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும். இந்த பாதகஸ்தானத்துல நின்ற கிரகம் அந்த பாதகாதிபதியை ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, அல்லது அந்த பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் திசை நடந்தாலும் கண்டிப்பா அவங்களுடைய திசையில ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு அதிகமா கொடுக்கும். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பாதகாதிபதியை ஆட்சி பெற்று திசை நடக்குது அப்படின்னா மிக அதிகமா பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக வலுத்து நின்று தேசம் நடந்தால் கண்டிப்பா குடும்பத்தில் தான் மெயினா கை வைக்கும், பிரச்சனை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏதாவது பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அந்த பாதகஸ்தானாதிபதி வலுப்பெற்று நின்றார். அதுவே பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அது பொறுத்து அந்த பாதகம் அந்த திசையில எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த பாதகாதிபதியுடைய பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒருவேளை அந்த லக்னத்துக்கு சுப கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த திசை நடந்துகிட்டே இருக்கும். அந்த பாதகஸ்தானத்தில் நின்ற வேலையை செய்யணும் கட்டாயம் கொண்ட அமைப்பு அந்த கிரகத்துக்கு பாதகம் கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல சுப கிரகமாகவே இருந்தாலும் பாதகம் தான் இருக்கும் வீட்டின் பலன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த திசை முழுவதிலும் கொடுக்காது. அது புக்தி வருது இல்லைங்களா? ஏதாவது ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு அந்த திசையில புக்தியா ஜாயிண்ட் ஆகும்போது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மற்ற புத்தி வரும், அதாவது பாதிக்கப்பட்ட புக்தி நடக்கும் பட்சத்தில் அந்த புத்தி காலத்துல அந்த ஜாதகருக்கு பாதகத்தை கொடுத்துருவாங்க, சுபகிரகமாகவே இருந்தாலும். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப பாதகாதிபதியான உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று திசை நடந்தா அந்த திசை முழுவதுமே கண்டிப்பா பிரச்சனை கொடுப்பாரு. குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கை வைப்பாரு, பிரச்சனை கொடுப்பாரு. அதுவே அந்த பாதகஸ்தானத்துல மற்ற கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களாக நின்று திசை நடக்குதுன்னா அந்த திசை முழுவதுமே பிரச்சனை கொடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு மிதன லக்னத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா உபய லக்னத்தை பத்தி இப்ப நான் மெயினா பேசிட்டுனா அப்புறம் ஸ்திர லக்னத்துக்கு வரணும் அப்படிங்கறதுனால, இப்ப மிதன லக்னம் உபய லக்னம். அந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம்.
தனுசு வீடு வரும். அந்த தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று திசை நடந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பிரச்சனை கொடுப்பாரு, அதிகமாகவே கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா சுபர் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் வந்துடுவார். பாதகாதிபதியாக வலுத்து நின்று குரு திசை நடத்தால் கண்டிப்பாக பிரச்சனை அதிகமாக கொடுத்துருவார். சரிங்களா? அதுவே அந்த ஸ்தானத்தில் வந்து அந்த மிதுன லக்னத்துக்கு யோகரான சுக்கிரன் உட்காந்து திசை நடக்குது அப்படின்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ விளக்க சொல்கிறேன். பாதகாதிபதியை நேரடியாக வலுத்து திசை நடத்துறதுக்கும் பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் திசை நடத்துறதுக்கும் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் வருங்க. சரிங்களா? இப்போ சுக்கிரனை பற்றி சொன்னேன் இல்லைங்களா? இப்போ மிதன லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் பாதக ஸ்தானத்தில் நின்று திசை நடக்குது அப்படின்னா அந்த 20 வருடமே பாதகம் செய்யுமானா அப்படி செய்யாதுங்க. சரிங்களா? அந்த பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகம் சுக்கிரன் வந்து யோகாதிபதியாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்குண்டான அதாவது தன்மையும் கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவருடைய திசையில அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் எந்த புத்தி பாதிக்கப்பட்டு வருதோ அந்த பாதிக்கப்பட்ட புத்தியோட இந்த பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதி திசை ஜாயிண்ட் புத்தியும் திசையும் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த புத்தி தாங்க அந்த ஜாதகருக்கு பிரச்சனை பாதகம் செய்யக்கூடிய அமைப்பாகும். சரிங்களா? இதுதாங்க இப்படி ஸ்டெப்பாக செக் பண்ணிகிட்டே வந்தால் அந்த திசையில் பாதகாதிபதி நேரடியாக வலுத்து திசை நடத்துறதுக்கும் பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் யோகாதிபதிகளாக நின்று அந்த கிரகங்கள் ஏதாவது திசை நடக்கும் பட்சத்தில் புக்தி காலங்களில் தான் அந்த ஜாதகருக்கு பாதகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்க. சரிங்களா? அதே யோகாதிபதியாக நின்று வக்கரம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லுமே அந்த திசையில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த யோகாதிபதிகள் பாதிக்கப்படாமல் பாதகஸ்தானத்தில் நின்று திசை நடந்தால் புத்தி காலங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து ஸ்திர லக்னத்தை பற்றி வரலாம். ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக வருங்க. இப்போ பாக்யாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகருக்கு வந்து மெயினாக ஒரு ஜாதகருக்குன்னு எடுத்துக்கிட்டாவே 1, 5, 9ஆம் இடம் சுபஸ்தானம். இந்த சுபஸ்தானாதிபதி வந்து எந்த விதத்திலுமே அந்த ஜாதகருக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை, அந்த அதிபதியும் இல்லைங்க. எந்த விதத்திலுமே அந்த ஜாதகரை வந்து மேலே தூக்கி விடக்கூடிய அமைப்பே யோகாதிபதியே ஆகக்கூடிய அமைப்பாகும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்திர லக்னத்துக்கு மட்டும் பாருங்க, 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தேசம் நடந்தாலும் அவங்களுக்கு நல்ல பலன்களை தான் அதிகமாக கொடுப்பார், பிரச்சனையை கொடுக்க மாட்டார், பாதகத்தன்மையை கொடுக்க மாட்டார் ஸ்திர லக்னத்துக்கு. சரிங்களா? ஒருவேளை 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க பிரச்சனை கொடுப்பாரே தவிர பாதிப்புன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துருவாரு. அதுவே வந்து 9ஆம் அதிபதி வந்து பாக்யாதிபதி ஆட்சி பெற்று நின்று திசை நடந்தால் அது பாதகம் கொடுத்துருமா? அந்த லக்னத்துக்கு ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் ஆச்சே, அவர் ஆட்சி பெற்று திசை நடக்குது, அதாவது பிரச்சனை கொடுத்துருமானா அவரு கொடுக்க மாட்டார், யோகத்தை தான் கொடுப்பார். முடிஞ்ச வரைக்கும் அந்த திசையில் அந்த ஜாதகருக்கு அவர் என்ன, அதாவது அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம், 9ஆம் இடம் வந்து என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த 9ஆம் இடத்துக்குண்டான ஆதிபத்திய வேலையும் காரகம், அந்த கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்குண்டான காரகமும் முழுமையாக அந்த 9ஆம் அதிபதி தன்னுடைய திசையில் அந்த ஜாதகர் கொடுக்கும். சரிங்களா? எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் வக்கரமாகிட்டு இருந்தால் பாதகத்தன்மையை கொடுத்துரும். சரிங்களா? அதுவே 9ஆம் இடத்துல மற்ற கிரகங்கள் நின்றுருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ வந்து அது பாதகம் செஞ்சிடுமா அப்படின்னா அதுவும் 9ஆம் இடமும் அந்த ஜாதகருக்கு முக்கியமான இடம் தான். அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்தில் மற்ற கிரகங்கள் நின்றாலும் அந்த பாக்கிய ஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகருக்கு நின்ற கிரகங்களும் பிரச்சனையை அவ்வளவா கொடுக்காது. சரிங்களா? ஒருவேளை அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதியோ வந்து அந்த 9ஆம் இடத்துல நின்றிருந்தால் ஒருவேளை அந்த ஜாதகருக்கு வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ 9ஆம் இடத்துல நின்று திசை நடக்குது அப்படின்னா அவர் வந்து நேரடியாக அந்த ஜாதகருக்கு பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? அந்த ஜாதகருடைய தந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு, சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்பையும் வந்து பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா சூரியன் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்தானம் எப்படி இருக்குது, அந்த ஸ்தானத்துக்குண்டான காரக கிரகமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், அந்த ஸ்தானாதிபதியும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இது எல்லாமே பிரித்து எடுத்து செக் பண்ணாதான்
அந்த ஸ்தானத்துக்கு எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்கப்பட்டிருக்க உறவு நிலைகள் மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். இப்போ 9ஆம் அதிபதியும் நன்றாக இருந்து ஆட்சி உச்சம் இல்லை, வேற ஏதோ வீட்டில் பலமாக இருக்காங்க. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல 6, 8, 12ஆம் அதிபதி ஏதாவது ஒரு கிரகம் அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானாதிபதி உட்காந்து தேசம் நடக்குது அப்படின்னா அப்போ அவர் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு, ஒற்றுமை குறைபாடு இருக்கும். ஏன்னா அதுக்குண்டான பலன் நடக்கும். ஆனால் பிரச்சனை அதிகப்படுத்துமா அப்படின்னா சூரியன் 9ஆம் அதிபதி பார்த்து தான் நாம் முடிவெடுக்கணும். சரிங்களா? இதுதாங்க. அதே போல் அந்த ஸ்தானத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் நின்று திசை நடந்தாலும் இவங்க சூரியனும் 9ஆம் அதிபதியும் நல்ல வலுத்து இருக்கும் பட்சத்தில் 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ அல்லது அந்த லக்ன சுபர்கள் பார்த்தாலோ சரிங்க, 6, 8, 12ஆம் அதிபதிகள் 9ஆம் இடத்தில் நின்று திசை நடந்தாலும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனும் அந்த காரக கிரகம் நிற்குது இல்லைங்களா 6, 8, 12ஆம் அதிபதிகள் அதுக்குண்டான பலனும் முழுமையாக நல்லபடியாக தாங்க தெரியும். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டானா மற்றவங்களுடைய பணம் வரும். ஏன்னா எதிரிங்க 6 ருணரோக சத்துருஸ்தானாதிபதி, 8 அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, 9 அப்படிங்கிறது வெளிநாட்டு, வெளியூர், வெளி மாநிலம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புங்கிறதுனால இதுக்குண்டான யோகமான பலன்கள் தான் இந்த பாக்கியஸ்தானத்திலேருந்து நம்மளுக்கு கிடைக்குமே தவிர பாதகமாக கொடுக்காது. சரிங்களா? இப்போ சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பாதகாதிபதிகள் அந்த சரத்துக்கு 11ஆம் இடமும் உபயத்துக்கு 7ஆம் இடமும் மட்டும்தான் பாதகம் செய்யுமே தவிர ஸ்திரமான 9ஆம் இடத்துக்கு பாதகம், அதாவது ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் இது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பாருங்க இந்த பாதகம் செய்யாது, நல்ல யோக பலன்கள் முழுமையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இந்த ஸ்திர லக்னத்துக்கு பாதகம் செய்ய மாட்டார். ஆனால் உபய லக்னத்துக்கும் சரலக்னத்துக்கும் மட்டும்தான் அது பாதகம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இப்போ ஸ்திர உபய லக்னங்களுக்கு பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்களும் பாதகாதிபதியும் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த மாதிரி பிரித்து செக் பண்ணி பார்த்தாவே போதுங்க. ஸ்திர லக்னத்துக்கு மட்டும்தாங்க நம்ம மெயினாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்திர லக்னக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்தோன்னே 9ஆம் இடம் 9ஆம் இடத்துல பாதகஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்காரு, பாதகம் பண்ணிடும் அப்படின்னு நம்ம எடுக்காம அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் பாதகம் செய்ய மாட்டாங்க, அதுக்குண்டான யோகமான பலன்களே கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதாங்க பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் ஆகும். நன்றி, வணக்கம்.